சரி, நம்ம எல்லாருமே ஏன் கிரிக்கெட் இல்லன்னா ஃபுட்பால் வேர்ல்ட் கப் எல்லாத்தையும் பார்க்குறோம்? எந்த டீம் வந்து நல்லா செயல்திறன் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. சிமிலரா எக்விட்டி ஃபண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, நம்ம யார பெட்டர் பெர்ஃபார்மர், யாரோட செயல்திறன் பெட்டரா இருக்குன்னு பார்க்கணும். மிட் கேப் ஃபண்ட் கேட்டகரி ரொம்பவே முக்கியமான ஒரு கேட்டகரி எக்விட்டி ஃபண்ட்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா. ஃபர்ஸ்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். கம்பெனிஸ் இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல 101 இருந்து 250 ரேங்க்குள்ள மார்க்கெட் கேபிடலைசேஷன் படி வரது தான் மிட் கேப் நிறுவனங்கள். செபியோட ரூல் படி மிட் கேப் ஃபண்ட்ஸ் வந்து 65% அவங்களுடைய அசட்டை மிட் கேப் கம்பெனியோடைய பங்குகள்ல முதலீடு செஞ்சிருக்கணும். இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவா மேனேஜ் பண்றாங்க. ஸோ ஃபண்ட் மேனேஜர் வந்துட்டு எப்படி அதை அலோகேட் பண்றது மீதிக்கிற 35% அப்படின்னு யோசிச்சு லார்ஜ் கேப், ஸ்மால் கேப் இல்லைன்னா கேஷா வச்சிருக்காங்க. இந்த அலோகேஷன் வந்துட்டு மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பொறுத்து மாறுங்க. மிட் கேப் பங்குகளை தவிர இன்னொரு கீ டிஃபரன்ஷியேட்டர் இருக்கு மிட் கேப் ஃபண்ட்ஸ்ல. இன்னைக்கு நம்ம எதை கம்பேர் பண்ண போறோம்னா HDFC மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth-ஐயும் எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth-ஐயும் கம்பேர் பண்ண போறோம். யாரோட செயல்திறன் பெட்டரா இருக்குங்கிறதுக்காக தான். பட் அதுக்கு முன்னாடி காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியும்? லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க, இந்த காணொலியை உங்க ஃப்ரெண்டு கிட்டே உடனே ஷேர் பண்ணிருங்க. சரி, ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் இந்த ஃபண்ட்ஸ் பத்தி. HDFC மிட் கேப் ஃபண்ட் வந்து 25 ஜூன் 2007 லான்ச் பண்ணாங்க. HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டா. டைரக்ட் பிளான் வந்து ஜனவரி 1, 2013 லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் பத்தி பார்த்தோம்னா இந்த ஃபண்ட் வந்து 26 டிசம்பர் 2007 லான்ச் பண்ணிருக்காங்க. இதனுடைய டைரக்ட் பிளான் வந்து 1 ஜனவரி 2013 லான்ச் பண்ணிருக்காங்க. HDFC மிட் கேப் ஃபண்ட் அதுக்கப்புறம் எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் ரெண்டுக்குமே சேம் பெஞ்ச் மார்க் தான் இருக்கு. நிஃப்டி மிட் கேப் 150 TRA, அதாவது டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். 31 ஆகஸ்ட் 2025 படி HDFC மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth-ஓட AUM வந்து 83,104.83 crores இருக்கு. எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்டினுடைய AUM வந்து 11,229 கோடியா இருக்கு 31 ஆகஸ்ட் 2025 படி. யாரு மேனேஜ் பண்றாங்க இந்த மிட் கேப் ஃபண்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். HDFC மிட் கேப் ஃபண்ட் வந்து யார் மேனேஜ் பண்றாங்கன்னா மிஸ்டர் சிராக் சேத்தல்வாட். இவர் வந்துட்டு இந்த ஃபண்டை இன்செப்ஷன்ல இருந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது ஜூன் 25, 2007 இருந்து. இவருக்கு 28 வருடம் அனுபவம் இருக்கு. 23 வருடம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லயும், எக்விட்டி ரிசர்ச், அதுக்கப்புறம் பேங்கிங்ல வந்துட்டு 4 வருஷமும். ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஃபண்ட்ல யார் மேனேஜ் பண்றாங்கன்னா மிஸ்டர் த்ரூ முன்சால். இவர் இந்த ஃபண்டை வந்து 1 year and 9 months மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் வந்து கரண்டா 3 மேனேஜர்ஸ் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் த்ரிதீப் பட்டாச்சாரியா, இவர் 1 ஆகஸ்ட் 2021 இருந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் CIO, அதாவது சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸரா இருக்காரு. எக்விட்டிஸ் அட் எடல்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட். இவருக்கு 20 வருஷத்துக்கும் மேற்பட்ட அனுபவம் இருக்கு எக்விட்டி இன்வெஸ்டிங். இவர் வந்து இந்தியா அதுக்கப்புறம் குளோபல் சேர்ந்த எல்லாத்துலயுமே இந்த அனுபவம் வந்து வச்சிருக்காரு. ரெண்டாவது பர்சன் வந்து மிஸ்டர் த்ரூ பாட்டியா. இவர் 14 அக்டோபர் 2024 இருந்து பாத்துட்டு இருக்காரு. இவர் தான் கோஃபண்ட் மேனேஜரா இருக்காரு எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்டுக்கு. 13 வருஷத்துக்கும் மேற்பட்ட அனுபவம் இருக்கு எக்விட்டி சந்தையில இவருக்கு. மூணாவதா யார் வந்து மேனேஜ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ராஜ் கொராடியா. 1 ஆகஸ்ட் 2024 இருந்து மேனேஜ் பண்ணிருக்காரு. இவர் தான் வந்து இந்த ஃபண்டோடைய அசிஸ்டன்ட் ஃபண்ட் மேனேஜரா இருக்காரு. இப்போ இந்த ரெண்டு ஃபண்டோட முதலீடு யுக்தி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். HDFC மிட் கேப் ஃபண்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் கொடுக்கறது. ஸோ மெயினா அது மிட் கேப் நிறுவனங்கள்ல முதலீடு செய்யறாங்க. பட் எந்த அஷூரன்ஸுமே இல்ல இந்த ஸ்கீம் வந்து அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறதுல. சரிங்களா? HDFC மிட் கேப் ஃபண்ட் ஒரு ஸ்டாக் ஸ்பெசிபிக் அப்ரோச்சை வந்துட்டு ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதாவது பங்குகளா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ரோச். எம்பசிஸ் வந்து என்னன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பாட்டம் அப் அப்ரோச்ல நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது தான். அதாவது ஃபண்ட் மேனேஜர் வந்து எந்த பங்குகள், இண்டிவிஜுவல் பங்குகள், எந்த நிறுவனங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணி ஒரு ஈடு செய்யறாங்க. மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்டுகளோ இல்ல இண்டஸ்ட்ரி ஃபோர்காஸ்டோ அதை வச்சு முடிவுகள் பண்றது கிடையாது. இந்த ஃபண்ட் வந்து குவாலிட்டியான நிறுவனங்களை ரீசனபிள் அதுக்கப்புறம் அக்செப்டபிள் வேல்யூவேஷன்ல பிக் பண்றாங்க. பேசிக்கா அதிகமா விலை கொடுக்கறது இல்ல, குவாலிட்டியான நிறுவனமா இருந்தா கூட. இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடா இருக்கு. பங்குகள் வேறு வேறு துறைகள்ல இருக்கு, வேறு வேறு இண்டஸ்ட்ரீஸ்லயுமே இருக்கு. நம்ம வேல்யூவேஷன் பொறுத்து பார்த்தோம்னா HDFC மிட் கேப் ஃபண்ட் ஆவரேஜ் PE வந்து 26.32. இது வந்து கேட்டகரி ஆவரேஜ் ஆனா 35.52க்கும் கம்மியா தான் இருக்கு. இந்த ஃபண்ட் வந்து எந்த நிறுவனத்துல சாலிட் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு, சஸ்டைனபிளா பிசினஸ் மாடல் இருக்கு, ரீசனபிளா வளர்ச்சி வரும் பார்த்து இன்வெஸ்ட் பண்றாங்க. HDFC மிட் கேப் ஃபண்ட் AUM வந்து 85,000 crores. லார்ஜஸ்ட் மிட் கேப் ஃபண்டா இருக்காங்க. லார்ஜஸ்ட் வந்து எக்விட்டி ஃபண்ட் கேட்டகரிஸ்ல இவங்க தான். மிஸ்டர் சிராக் சேத்தல்வாட் என்ன சொல்லியிருக்காருன்னா லைவ் மெண்ட் இன்டர்வியூல ஃபண்டோட லார்ஜ் சைஸ் இஷ்யூ கிடையாது. ஏன்னா வந்து HDFC மிட் கேப் ஃபண்ட் வந்து ரிலேட்டிவ் டு மிட் கேப் யூனிவர்ஸ் பார்த்தோம்னா ஹார்ட்லி சேஞ்ச் ஆயிருக்க கடந்த சில வருடங்கள்லாம் சொல்றாங்க. 0.98% இருக்கு 2020ல, 1.02% இருக்கு. வேல்யூ ரிசர்ச் படி வெயிட்டட் ஆவரேஜ் மார்க்கெட் கேப் வந்து HDFC மிட் கேப் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல 49,000 crores.
கேட்டகரி ஆவரேஜ் 61,000 crores இருக்கு. ஸோ ஃபண்டோட சைஸ் வந்து பெரிய கன்சர்ன் இல்ல. ஃபண்ட் வந்து லோ போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப் இருக்கு அவங்களுடைய பெஞ்ச் மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது ஆல்ஃபா, அதுக்கப்புறம் பெஞ்ச் மார்க்கை பீட் பண்றதுக்கும். இப்போ வந்து முதலீடு யுக்தி எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்டோடது பார்க்கலாம். இந்த ஃபண்ட் வந்து ஃபேர் முதலீடு ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஃபாரன்சிக்ஸ் இவங்க வந்து அக்கௌண்டிங் குவாலிட்டி, போர்ட் கவர்னன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், அப்புறம் ஓனர்ஷிப் பேக்ரவுண்ட் என்னங்கிறத பாக்குறாங்க. ரெண்டாவது விஷயம் அக்செப்டபிள் பிரைஸ். இந்த பங்குகள் அவங்க என்னெல்லாம் பிக் பண்றாங்களோ வேல்யூவேஷன் கரெக்டா இருக்காங்கிறது பாக்குறது. மூணாவது விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் அக்னாஸ்டிக். இது வந்து ஸ்பெசிபிக் ஸ்டைல் லைக் குவாலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட், வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட், க்ரோத் அதெல்லாம் ஃபாலோ பண்றது கிடையாது. நாலாவது விஷயம் ரொபஸ்ட்னஸ், அதாவது வெல் மேனேஜ்ட் பிசினஸா இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பயன்படுத்தி இந்த ஃபண்ட் வந்து கரெக்டான பங்குகளை சூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து சாலிட் பிசினஸ், இதெல்லாம் வந்து நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கு, ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்டா இருக்கு, சேவைகளா இருக்கு, அப்புறம் நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் சூஸ் பண்றாங்க. போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, சஃபிஷியன்ட் லிக்விடிட்டி இருக்கு, மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன் அண்ட் ரிடெம்ஷன் பிரஷர் ஹேண்டில் பண்றதுக்கு. ஃபண்ட் வந்து லோ கேஷ் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க, மார்க்கெட் டைமிங் அவாய்ட் பண்றாங்கன்னு தெரியுது. பேசிக்கா வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்டடா இருக்கணுங்கிறதுல தான் இருக்காங்க. இப்போ நம்ம HDFC மிட் கேப் டைரக்ட் க்ரோத்தையும் எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு ஃபண்டுமே பெஞ்ச் மார்க் அண்ட் கேட்டகரியை 1, 3, 5, 7 and 10 yearsல பீட் பண்ணிருக்கு. In terms of 5 and 7 year performanceல எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் வந்து ஸ்லைட்டா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பட் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல ரெண்டு ஃபண்டுக்கும் ஷார்ட் அண்ட் லாங் டர்ம் வருவாயில. இப்போ இந்த ரெண்டு ஃபண்டோட போர்ட்ஃபோலியோஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். HDFC மிட் கேப் ஃபண்டோட டாப் 5 ஹோல்டிங்ஸ் வந்து மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், கோஃபோர்ஜ் லிமிடெட், AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், அப்புறம் ஃபார்டிஸ் ஹெல்த் கேர் லிமிடெடா இருக்கு. டாப் 5 துறைகள் வந்து பேங்க், ஆட்டோ காம்பனன்ட்ஸ், ஃபார்மசிட்டிக்கல்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி, IT சாஃப்ட்வேர், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். டாப் 5 ஹோல்டிங்ஸ் இப்போ எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்டோடது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் லிமிடெட், மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூட் லிமிடெட், கோஃபோர்ஜ் லிமிடெட், மேரிகோ லிமிடெட், அதுக்கப்புறம் PB ஃபின்டெக் லிமிடெட். இவங்க தான் வந்து டாப் 5 ஹோல்டிங்ஸா இருக்காங்க. டாப் 5 துறைகள் பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் சேவைகள், கேபிட்டல் குட்ஸ், ஹெல்த் கேர், ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுதான் டாப் 5 துறைகளா இருக்கு இந்த எடல்வைஸ்க்கு. சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் கேப் அலோகேஷன் பார்க்கலாம். HDFC மிட் கேப் ஃபண்டுக்கும் எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்டுக்கும் போர்ட்ஃபோலியோல பார்த்தோம்னா எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட்ல நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணுவோம்னா லார்ஜ் கேப் அலோகேஷன் வந்து கம்பேரிட்டிவா அதிகமா இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபண்ட் வந்து சஸ்டைனபிலிட்டி அப்புறம் டவுன் சைட் ப்ரொடெக்ஷன்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அதே சமயத்துல HDFC மிட் கேப் ஃபண்ட்க்கு வந்து ஸ்மால் கேப் அலோகேஷன் ஹையரா இருக்கு. ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து அக்ரெசிவ் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் வாலட்டிலிட்டியும், அதாவது நிலையற்ற தன்மையும் அதிகமாகும். போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ பார்த்தோம்னா HDFC மிட் கேப் ஃபண்டோட டர்ன் ஓவர் ரேஷியோ 15.72%. ஸோ இது வந்து ஒரு பை அண்ட் ஹோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யுக்தி வந்து ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிய வருது. எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ 43%. இவங்க வந்து பை அண்ட் ஹோல்ட் யுக்தியை இவங்க ஃபாலோ பண்றாங்க. கிரிட்டிக்கல் ரேஷியோஸ் பார்க்கலாம் ரெண்டு ஃபண்டுக்குமே. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் என்ன காட்டும்னா ஒரு ஃபண்டோட வருவாய் எவ்வளவு ஃபிளக்சுவேட் ஆயிருக்கு, அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் ரிட்டர்ன் கூட கம்பேர் பண்ணுவோம்னு சொல்றது தான். எக்விட்டி ஃபண்டுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அதிகமா இருந்துச்சுன்னா அதனுடைய நிலையற்ற தன்மையும் அதிகமா இருக்குன்னு அர்த்தம், அதாவது ரிஸ்க்கும் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். HDFC மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத்தோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 13.85%. இதுதான் லோவர் அதோட பெஞ்ச் மார்க் அண்ட் கேட்டகரி கம்பேர் பண்ணும்போது. எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத்தோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 15.60. இது வந்து லோவர் தென் பெஞ்ச் மார்க்கா இருக்கு, பட் கேட்டகரி விட ஸ்லைட்டா அதிகமா இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் வந்து அதனுடைய நிலையற்ற தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்கு HDFC மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் கூட கம்பேர் பண்ணும்போதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஷார்பே ரேஷியோ. இந்த ரேஷியோ வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் ஒரு ஃபண்ட் கொடுக்குது ஒவ்வொரு யூனிட் ஆஃப் ரிஸ்க்குக்கும் அப்படின்னு சொல்றது தான். ஷார்பே ரேஷியோ பெட்டரா இருந்துச்சுன்னா ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் பெட்டரா இருக்கும். HDFC மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத்தோட ஷார்பே ரேஷியோ 1.26, எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத்தோட ஷார்பே ரேஷியோ 1.10 இருக்கு. அதாவது ஒவ்வொரு யூனிட் ஆஃப் ரிஸ்க் எடுக்கிறக்கும் HDFC மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் வந்து பெட்டரா ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் கூட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் எஸ், HDFC மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் தான் ஹையர் ஷார்பே ரேஷியோ இருக்கு அதனுடைய கேட்டகரியிலேயே. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இது வந்து பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் இந்த கேட்டகரியில கொடுத்துருக்குங்கிறத தான் காட்டுது. அடுத்து பீட்டா பார்க்க போறோம். பீட்டா வந்து ஒரு ஃபண்டோட வாலட்டிலிட்டியை பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்றது. பீட்டா கிரேட்டர் தென் 1னா ஃபண்ட் வந்து மார்க்கெட்டை விட வாலட்டைலா இருக்கு, லெஸ் தென் 1னா லெஸ் வாலட்டைல் தென் மார்க்கெட்னு அர்த்தம். HDFC மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத், எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் என்னோட பீட்டாவுமே லெஸ் தென் 1 இருக்கு. அதாவது ரெண்டு ஃபண்டுமே வாலட்டிலிட்டி வந்து பெஞ்ச் மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அடுத்ததான் பார்க்க போறது சார்டனோ ரேஷியோ. சார்டனோ ரேஷியோ வந்து டவுன் சைட் ரிஸ்க்ல மெயினா ஃபோக்கஸ் பண்ணும். ஒரு ஃபண்ட் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கொடுக்குது ஒவ்வொரு யூனிட் ஆஃப் டவுன் சைட் ரிஸ்க்குன்னு சொல்றது தான். டவுன் சைட் ரிஸ்க் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா ரிட்டர்ன் வந்து மினிமம் அக்செப்டபிள் ரிட்டர்னுக்கு கீழே ஃபால் ஆகுது. HDFC மிட் கேப் ஃபண்டோட சார்டனோ ரேஷியோ 1.83%, எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் வந்து 1.47%. இது என்ன காட்டுது அப்படின்னா HDFC மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் வந்து
பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் வருவாய் வந்து கொடுத்துருக்கு எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth கூட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் எஸ் ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth தான் வந்து ஹையஸ்ட் ஆட்டனோ ரேஷியோவா இருக்காங்க இந்த ஃபுல் கேட்டகரியிலையுமே. அதாவது அது வந்து பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம இப்போ அடுத்து வந்து அப்சைட் அதுக்கப்புறம் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ இந்த 2 ஃபண்டுக்குமே பார்க்கலாம். அப்சைட் கேப்சர் ரேஷியோ என்ன காட்டணும், ஒரு ஃபண்ட் வந்து ரைசிங் மார்க்கெட்ல பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத காட்டும். அப்சைட் கேப்சர் ரேஷியோ வந்து 100க்கு மேல இருந்துச்சுன்னா எக்விட்டி ஃபண்ட் வந்து பெஞ்ச்மார்க் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிக்கன்னு அர்த்தம். அப்சைட் கேப்சர் ரேஷியோ ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்டோட 96, அதாவது சந்தையோட பெஞ்ச்மார்க் 10% அதிகமாச்சுன்னா ஃபண்ட் 9.6% அதிகமாகும். டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ வந்து கான்ட்ரரியா வந்து எதை எடுக்கும் அப்படின்னா பெஞ்ச்மார்க் வந்து ஒரு சரியும் மார்க்கெட்ல ஃபண்ட் வந்து எப்படி வந்து சரியும் அப்படின்னு சொல்றது தான். டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ பிலோ 100னா எக்விட்டி ஃபண்ட் வந்து பெஞ்ச்மார்க் கூட கம்மியா ஃபாலோ ஆகும் ஒரு சரியும் சந்தையிலன்னு சொல்றது தான். இது ஒரு நல்ல விஷயம். டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthோடது 85, அதாவது சரியும் சந்தையில பெஞ்ச்மார்க் 10% சரிஞ்சா இந்த ஃபண்ட் வந்து 8.5% தான் சரியும். அப்சைட் கேப்சர் ரேஷியோ எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthோடது 100, அதாவது ஒரு ரேசிங் மார்க்கெட்ல பெஞ்ச்மார்க் 10% அதிகமாச்சுன்னா இந்த ஃபண்டும் 10% அதிகமாகுங்கிறது அர்த்தம். எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth அதுக்கப்புறம் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்டோடது 89 இருக்குங்க. ஸோ பெஞ்ச்மார்க் வந்து 10% சரிஞ்சா இந்த ஃபண்டு 8.9% தான் சரியும். எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthக்கு வந்து ஹையர் அப்சைட் கேப்சர் ரேஷியோ இருக்கு. நம்ம ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth கூட கம்பேர் பண்ணோம்னா ஸோ இது வந்து ரைசிங் மார்க்கெட்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட் வந்து டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் ஒரு ஃபாலிங் பங்குச்சந்தையில நல்லாவே கொடுக்குதுன்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம 2 ஃபண்டையுமே நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தாச்சு. ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth வந்து பெட்டரா ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth கூட கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருந்திருக்கு அதோட கேட்டகரி ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃபாலிங் பங்குச்சந்தையில பெட்டர் டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth கூட கம்பேர் பண்ணும்போது. பட் எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth வந்து பெட்டர் அப்சைட் கேப்சர் ரேஷியோ கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்கு ரைசிங் ஸ்டாக் மார்க்கெட்ல. சரி, இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப் இந்த 2 பங்குகளுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓவர்லாப் பெருசா இல்லாததுனால நீங்க உங்க போர்ட்ஃபோலியோல இது ரெண்டையுமே ஹோல்ட் பண்ணலாம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் அதுக்கப்புறம் ரிஸ்க் ப்ரொஃபைல பொறுத்து ரெண்டையும் மாத்திக்கலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 2 ஃபண்டுக்கும் பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.71% இருக்கு. எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.39% இருக்கு. இந்த 2 ஃபண்ட்ல எது பெட்டர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஆல்ரெடி இந்த 2 ஃபண்ட்ல ஏதாவது முதலீடு செஞ்சிருக்கீங்கன்னா அதனுடைய வருவாய் எப்படி இருக்கணும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. நம்ம சொல்ற எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே வந்து உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ் இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் வந்து கிடையவே கிடையாது. உங்களுடைய ஓன் ஆய்வுகளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முதலீடு முடிவுகளை எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.